ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. பஞ்சாயத்து செயலாளர் வேலை இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மேக்ஸிமம் கிளியர் ஆயிரும். ஆமாம், 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 1483 காலியிடங்களுக்கான பஞ்சாயத்து செயலாளர் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அதற்கான ஹால் டிக்கெட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த ஒரு பேஜுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண நீங்கள் முயற்சிங்க. உங்களோட மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த இடத்துல ஒரு கேப்சா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒன்று வரும். அதை நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரு பண்ணி ஷோ கொடுங்க. இப்போ தான் முக்கியமான விஷயம். சில பேருக்கு என்ன வருது அப்படின்னா, யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு வருது. சில பேருக்கு நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. இன்னும் சில பேருக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. பட் டவுன்லோட் பண்ணுறப்போ அவங்களுக்கு நாட் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன ப்ரோ காரணம் அப்படின்னா, நான் ஒன்றா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருதோ அவங்க இன்னும் 1-2 நாள் வெயிட் பண்ணுங்கள். திங்கக்கிழமை செக் பண்ணுங்கள். ஏன்னா இதற்கான நேர்காணல் 12/12 அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களோட தரவுகள்லாம் வாங்கி இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. மேபி அந்த வெப்சைட் இஷ்யூனால் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரலாம். ஸோ இன்னும் ஒரு நாள் கழித்து வெயிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அதை விட்டுறலாம். அடுத்து யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு வருது. இதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்? அதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறப்போ யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூன்னு வருது. உங்களுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க, மாவட்ட வாரியாக வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் உதாரணத்துக்கு நான் அந்த முதல் மாவட்டமே எடுத்துக்கிறேனே, அரியலூர் மாவட்டம் 33 காலி பணியிடங்கள் இருக்குது. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு அப்புறம் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் விமன் ஒன்லி அப்படின்னு சொல்லி வேக்கன்சி இருக்குது. மிச்சம் உள்ளதில் போத் விமன் அண்ட் மென் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். பஞ்சாயத்து செக்ரட்டரி இருக்கக்கூடிய வேக்கன்சியை இவங்க கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைவாய்ப்பை எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக 100 மார்க்கு. அதில் 85 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை 85 கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் 10ஆம் வகுப்பில் 400 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே, அதை 85க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா 400/500 × 85 அப்படின்னு போட்டிங்கன்னா 85 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது 68. இன்கேஸ் 10ஆம் வகுப்பில் நீங்கள் 400 மார்க் எடுத்திருந்தா உங்கள் 10ஆம் வகுப்பில் நீங்கள் எவ்வளோ, 85க்கு நீங்கள் என்ன மார்க் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மிச்சம் உள்ள அந்த 15 மார்க்குக்கு தான் இவங்க இப்போது நேர்காணல் நடத்த போகிறாங்க. ஓகே, அப்போது இந்த அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் மொத்தமாகவே இவங்களுக்கு 33 பேர் தான் தேவைப்படுது. அதுக்காக வெறும் 33 பேருக்கு மட்டும்தான் இவங்க கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த அரியலூர் மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, அதில் யார் மெரிட் லிஸ்ட்டில் முன்னாடி 10ஆம் வகுப்பு மார்க் அடிப்படையில் வராங்க அதை ஃபஸ்ட்டு அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் இவங்களுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஷார்ட் லிஸ்டட் அப்படிங்கிறது வந்திருக்கும். மிச்சம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஷோ ஆகியிருக்கும். அது சரி ப்ரோ, சில பேருக்கு எஸ்எம்எஸில் ஷார்ட் லிஸ்ட்னு வருது, வெப்சைட்டை நான் ஷார்ட் லிஸ்ட்னு வருது அப்படின்னா அதுவும் வெப்சைட் யாராக தான் இருக்கும். நீங்களும் ஒரு நாட்கள் கழித்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட்னு வருதோ இல்லை நோ ரெக்கார்ட்ஸ்னு ஃபவுண்ட் வருதோ, இப்போதைக்கு வெப்சைட்டில் பக் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறேன், ஒரு நாட்கள், ஸோ கரெக்டாக ஒரு திங்கக்கிழமை போல் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கரெக்டான அப்டேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த வேலைக்கு ஃபீஸ் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூன்னு வருது. ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் 10ஆவதில் மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன், நான் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, அது ஓகே. ஆனால் அதற்கான காரணத்தை கீழே அவங்க மென்ஷன் பண்ணணும். அதாவது உங்கள் மதிப்பெண் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் போதுமானதாக அல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே, இதுதான் ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட ஜிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு பதவி வரும். அதில் கூட நம்ம 100 ரூபாய் பே பண்ணி 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் வேலை வழங்குவாங்க. ஆனால் அதில் மெரிட் லிஸ்ட் ஒட்டு மொத்தமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. பக்கத்தில் 10ஆம் வகுப்பு பர்சன்டேஜோடு ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும், ஓகே நம்ம பர்சன்டேஜ் கம்மியாக எடுத்திருக்கோம், அவங்க நிறையா எடுத்திருக்காங்க, அதனால அவங்களோட பெயர் இருக்குது, அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன் தெரியாததுனால நமக்கு என்ன தோணுது, நான் 490 மார்க் எடுத்திருக்கேன், எனக்கே கிடைக்கல, அப்போ எனக்கு முன்னாடி யாருக்கு கிடச்சிருக்கும்? ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஓரிரு நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஹால் டிக்கெட் வந்திருக்கோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன தேதியில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் எங்கள் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை நம்பர் வெப்சைட்லேருந்து எடுத்து கால் பண்ணேன், ஃபோன் ரீச் ஆகலை. நான் திங்கக்கிழமை போல் நேராகவே பார்த்து நான் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணி கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.